பயம், கவலை, மன அழுத்தம், குழப்பம், பலவீனம், இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை. அதனாலதான் வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மளுடைய மனதை தேவனுடைய வார்த்தையினால புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. நம்ம தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நம்மளுடைய மனதை புதுப்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சந்தோஷம், சமாதானம், ஒரு நம்பிக்கை, சுகம், ஜெயம், தைரியம், இப்படிலாம் நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். அதனாலதான் ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அதனால உங்களுடைய மனதை தேவனுடைய வார்த்தையினால நிரப்புங்க. வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கு ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.